வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் முதல் நாளே பேசும்போது மக்களை பிரிக்கும் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அவருக்கு என்னென்னா, இன்னும் தான் ஆட்சியில் இருக்கிறதா நினைப்போல் இருக்குது. துணை முதல்வராக இருக்கும்போது டெங்கு, மலேரியா, கொரோனா போல சனாதன தர்மத்தை நசுக்கி கொல்ல வேண்டும் சொல்லியிருக்கார். அப்போது நாடு முழு அது தீயாக பரவிடுது. எல்லாத்துலேயும் ஒரே கலாட்டா. கிட்டத்தட்ட 7 மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் இதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உங்கள் தந்தை ஸ்டாலின் இருக்கார் பாருங்கள், அவருக்கு ஆட்சி போச்சு, முதல்வர் பதவியும் போயிட்டு, எம்எல்ஏவும் இல்லை, எல்லாமே போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவர் நிறைய கோயில்களை இடிச்சிருக்கார், கோவில் சிற்பங்களை உடைச்சிருக்கார். அதற்குத்தான் அவருக்கு இத்தனை கடினமான தண்டனை. கூடிய விரைவில் சனாதன தர்மத்தை பற்றி இழிவாக நீங்கள் பேசியதற்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அப்போது எதிர்க்கட்சி தலைவர், எம்எல்ஏ பதவி எல்லாம் பறிபோகும். சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஜெய்ஹிந்த்.